மெர்சல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கவிஞர், எழுத்தாளர், சமூக ஆர்வலர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஞானி அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். நெறியாளர் கவிதா அவர்களை மீண்டும் வணக்கம் சார். சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா அரசியல் சூழ்நிலை வந்துட்டு மிக பரபரப்பாக இருக்கு. காரணம் என்ன, கொஞ்ச நாள்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. அதை தவிர்த்து அரசியல்ல கோலோச்சி கொண்டிருக்கும் விஜய் அவர்களை பற்றின ஒரு பேச்சு தான் வந்துட்டு அதிகமாக பேசப்பட்டு வருது. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆச்சு. கிட்டத்தட்ட திமுக அதிமுக 70 வருஷமாக வந்துட்டு அரசியல் பயணத்துல இருக்காங்க. 2 வருஷம் ஆரம்பிச்ச ஒரு கட்சி நான் தான் அடுத்ததா முதல்வர், நான் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு பறைசாற்றி கொண்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? தான் முதல்வர் என்று சொல்வதற்கு ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. கோலோச்சி கொண்டிருக்கிறார் என்பது தவறு, கோலோச்ச முயற்சி செய்கிறார் என்பதே சரி. நீங்களே சொல்லிவிட்டீர்கள், அவர் 2 வருடங்கள் தான் ஆகிறது என்று சொல்லிவிட்டீர்கள். 2 வருடம் ஆகிறதுக்கு முன் தயாரிப்பாக அவருடைய குடும்ப பின்னணி சற்று வித்தியாசமானது. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவர் தன்னுடைய மகனை முன்னெடுப்பதற்காக பல காலமாக முயற்சி செய்து கொண்டு வருகிறார். அவர் 2 வருடத்துக்கு முன்தான் வந்தார் என்பதை நீங்கள் மாற்றி சொல்லிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் ஒரு 10 வருட திட்டமிடலோடு இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தவிர யார் வேண்டுமானாலும் முதலமைச்சர் கனவுகளோடு வரலாம். இவர் அரசியலில் கோலோச்ச நினைக்கிறார். அது அவருடைய ஆசை, விருப்பம். மக்களுடைய விருப்பம் அதுவா இல்லையா என்பது ஓட்டு போடும் பொழுதுதான் தெரியும். தாங்கள் வேறு ஏதோ சொல்ல வந்தீர்கள்? இல்ல இப்ப என்ன அப்படின்னா, விமர்சனம் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. அரசியலுக்குன்னு வந்தாச்சு அப்படின்னா விமர்சனம் பண்ணுவதற்கு உரிமை இருக்கு. ஸ்டாலின் அங்கிள், பவளவளா பாப்பா, இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கும் போது விஜய் அவர்கள் மீது வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு அரசியல் நாகரிகமற்றவர் அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து கட்டமைக்கப்படுது இல்லையா? ஸ்டாலின் அங்கிள் என்று சொல்வது அவர் அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல போய்தான் அவர் கவனிக்கப்படுகிறார். வித்தியாசமான வார்த்தைகளை எங்க அரசியல் உலகில் பிரயோகிக்கப்படுகிறதோ அங்கு அவர் ஒரு கவனம் இருக்கிறார். அந்த அடிப்படையில் அவர் சொல்வது சரி, அது தவறு என்று சொல்ல முடியாது. இது முதிர்ச்சி இல்லை, முதிர்ச்சி இல்லாதவர், முதிர்ச்சி உள்ளவர் என்ற அடிப்படையில் இது வராது. அவர் ஒரு சொல்லை பிரயோகிக்கிறார். அது பிறரை தாக்குகிறதா இல்லையா, தாக்கத்தை உண்டாக்குகிறதா இல்லையா? அவர் ஒரு தாக்கத்தை உண்டாக்க நினைத்தால் அது உண்டாக்கி விட்டது. அவர் வேணும்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அப்பதான் மக்கள் மத்தியில நிற்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, அவருடைய கூட்டம், அதாவது அவருக்கு கூடுகின்ற கூட்டத்தை வந்துட்டு இப்ப நிறைய பேர் தற்குறி கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்றீங்க, கரண்ட் கம்பத்தை பிடிச்சி தொங்குறாங்க, மரத்துல ஏறி குதிக்கிறாங்க, வீட்டு மேல ஏறி தொங்குறாங்க. கரூர் சம்பவம் கூட பார்த்திருப்பீங்க. அவ்வளவு கூட்ட நெரிசல். இந்த கூட்டம் உண்மையிலேயே அரசியல் மயமாக்கப்படும் நினைக்கிறீங்களா சார்? இது அரசியல் மயம் ஆக்குவதற்காக அந்த கூட்டம் திரட்டப்படுகிறது. நீங்க அந்த கூட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் சிறு குழந்தைகள் 5 வயது முதல் 14 வயதுக்கு உள்ளவர்கள் 65% கூடுகிறார்கள். இவர்களுக்கு ஓட்டு இருக்கா இல்லையாங்கிறதுக்கு நம்ம காலம்தான் தீர்மானிக்கும். 4-5 வருடத்தின் முதல் ஒரு 10 வருடங்களுக்கு பின்னாடி தான் அவர்கள் ஓட்டளிக்க வருவார்கள். அந்த ஓட்டளிக்க வருங்காலத்தில் இவருக்கு போடுவார்களா போட மாட்டார்களாங்கிறது அப்போதைய அவருடைய மன வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி அது இருக்கும். இப்போது கூடுகிற கூட்டத்தில் 60% பேர் 14 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள். இந்த திரட்சியை, இந்த திரளை வைத்து அவருக்கு ஓட்டாக மாறும் என்று கருதிவிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் அவ்வளவு தூரம் விக்ரஸா இருக்காங்க. கண்டிப்பா அடுத்த சிஎம் இவர்தான் வரணும், எங்களுக்கு மாற்றம் வேணும், திமுக வேணாம் அதிமுக வேணாம், எங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. அப்படின்னும் போது அடுத்த சாய்ஸாக ஏன் விஜய் இருக்கக்கூடாது? விஜய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நினைக்கலாம். ஆனால் இந்த ஊடகங்களும் வலைத்தளங்களும் மிகப்பெரிய பொய்களை பேசுகின்றன. எனக்கு தெரிந்து எஸ்.ஏ. சந்திரசேகர் இறந்து விட்டார் என்று 13 தடவை செய்தி வந்து விட்டது. பாரதிராஜா இறந்து விட்டார் சொல்லி ஒரு 20 தடவை வந்து விட்டது. அவர் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார், அவருடைய பாடி வந்து கொண்டிருக்கிறது, அவருடைய அப்போலோவிலிருந்து அவருடைய பாடி வந்து கொண்டிருக்கிறது சொல்லி இது போன்ற புரளிகள். சென்ட்ரல் கவர்மெண்ட் கவிழ்ந்து விட்டதாக 10 தடவை போட்டுக்கிறார்கள். ஜனாதிபதி டிஸ்மிஸ் பண்ணி விட்டார் என்று 10 தடவை சொல்லியிருக்கிறார்கள். திமுகவுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது, கவர்னர் டிஸ்மிஸ் என்று 10 தடவை சொல்லிவிட்டார்கள். இந்த ஊடகங்கள் சொல்வதை வைத்து, ஊடகங்கள் போடுவதை வைத்து ஒரு மனிதன் ஏமாந்து விட்டால் அது அவருடைய தவறு. விஜய் அதை ஏமாறுவாரா அல்லது அதில் சுதாரித்து விழிப்புணர்ச்சியோடு இருப்பாரா என்பது கூட்டம் பாக்குறீங்களா? நீங்க கூட்டம் பாக்குறீங்களா? அவ்வளவு கிரவுட் வராங்களா? உங்களுக்கு ஒரு செய்தி, எஸ்.டி. சோமசுந்தரம் என்பவர் ஒரு பெரிய அரசியல் தலைவர். எம்ஜிஆருடன் அவர் பணியாற்றினார். எம்ஜிஆருக்கும் அவருக்கும் முரண்பாடு ஏற்பட்டது. இது 80கள் 85களில் நடந்த விஷயம். எம்ஜிஆர் ஒரு மாபெரும் தலைவர், புரட்சி தலைவர் என்று பட்டம் பெற்றவர். அவர் ஆட்சி செய்கிறார்.
அவருக்கும் இவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடு வருகிறது. அதில் இவர் பிரிந்து விடுகிறார். எஸ் டி சோமசுந்தரம் நமது களம் என்று ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு ஒரு ஊர்வலம் நடத்துகிறார். அந்த ஊர்வலம் டிடிகே சாலையில் கடந்து போவதற்கு 2.25 மணி நேரம் ஆயிற்று. அவ்வளவு திரள், அவ்வளவு வண்டிகள், அவ்வளவு கூட்டங்கள். எஸ் டி சோமசுந்தரம் அந்த கூட்டத்தை பார்த்து எம்ஜிஆர் இதோட முடிந்து விட்டது எம்ஜிஆர் கதை, எம்ஜிஆர் இனி வரவே முடியாது என்று அப்போது ஒரு நிலைமை ஏற்பட்டது. மாலை முரசு போன்ற பத்திரிகைகள் அதை ஊதி பெரிதாக்கின. இதோ வந்து விட்டார் எஸ் சோமசுந்தரத்துக்கு லட்சக்கணக்கில் திரண்ட மக்கள். அதிமுக கலைந்தது, அதிமுக அழிந்தது என்று எழுதினார்கள். ஆனால் அவர் அதிலிருந்து ஒன்றுமே முன்னேறவில்லை. அவர் வாழ்க்கையை சிரமடையவில்லை. எம்ஜிஆரை விட்டு பிரிந்து விட்டார். பின்பு ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அந்த கட்சியில் போய் சேர்ந்தார். வண்டியில் தொங்கிக் கொண்டே செல்வார். அவர் ஜீப் தொங்கி என்று சொல்வார்கள் அவரை. கூட்டம் திரள்வதற்கும் கூட்டம் இல்லாமல் போவதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மக்கள் வேடிக்கை பார்ப்பதற்காக என்ன நடக்குது என்பதை உயிரை பணைய வைக்க வேண்டிய நிலை வந்த பிறகு ஏற்படுகிறது. அவர்கள் வீட்டிலிருந்து கிளம்பும் போதே உயிரை பணம் வைக்க போறோம், பணையம் வைக்க போகிறோம், நாம் அதில் துன்பத்தை அனுபவிக்கிற போறோம், யாரும் நினைச்சு வரதில்லை. வேடிக்கை பார்க்க வந்த கூட்டம் துன்பத்தில் மாட்டிக்கொள்கிறது. வேடிக்கை பார்க்க வந்துவிட்டு அவரை சரியாக பார்க்க முடியவில்லை என்றால் அவன் ஒரு கம்பத்தில் ஏற்கிறான், மின்சாரம் தாக்குகிறது, இறந்து போகிறான். அவரை சரியான நெருக்கடி மக்கள் தள்ளி விடுவார்கள், அதை கடந்து போறதுக்காக ஒருத்தர் மேல் ஒருத்தர் ஏறுகிறான். இது சூழ்நிலையால் மனிதர்களுக்கு ஏற்படுற துன்பமே தவிர எந்த மனிதனும் வீட்டிலிருந்து பார்க்க வரும்பொழுது இப்படி ஒரு துன்பம் ஏற்படும் என்று அவர் நினைப்பதில்லை. சோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கு திரள் கூட்டம் வந்தது. ஆனா அந்த திரள் கூட்டம் அவருக்கு தொந்தரவு உண்டாக்கியது. இதை பெரிய கூட்டமாகவும் ஓட்டாக மாறும் என்று அவர் நினைத்தால் அது அவருடைய தவறு. கண்டிப்பாக. தற்கூரி அப்படின்னு சொல்றாங்க, இந்த வார்த்தையை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தற்கூரி என்பது என்னவென்றால் புரியாதவர்கள், தான் தோன்றித்தனமாக செய்பவர்கள் என்பதுதான் என்னுடைய பொருள். அப்ப விஜய் கட்சியில் இருப்பவர்கள் அப்படி இருக்காங்க. இது தற்கூரி என்று சொல்பவர்கள் தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அது தற்கூரி இல்லை, அறியாமை. அறியாமல் வருவதற்கும் அறிவே இல்லாமல் வருவதற்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஒரு இடத்துக்கு போறோம், அங்க தண்ணி இருக்குமான்னு தெரியாது, கால் வைக்கிறோம், ஆழத்தில் விழுந்துடுறோம். மழை பெஞ்சிருக்கு, எங்கேயா பள்ளம் இருக்கு, தண்ணி மூடிடும், நமக்கு தெரியாது ரோடு எப்படி இருக்குன்னு. நம்ம கடந்து போகும்போது தண்ணியில கால் வச்சிடும், அது அறியாமை. ஆனா தற்கூரி என்பது எதுவுமே புரியாமல், எதிரில் பஸ் வருது தெரியாது, கார் வருது தெரியாது, எதுவுமே வருது தெரியாது, அப்படி என்று எந்த கூட்டமும் எந்த மனிதனும் கிடையாது. உலகத்திலே தற்கூரி என்று யாரும் பிறப்பதில்லை, அறியாமையில் தள்ளப்படுவார்கள். அப்ப விஜய் கட்சியில் இருப்பவங்களா அறியாமல் இருக்காங்க? அறியாமையில் இருப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லலாம். அப்ப செங்கோட்டையன் போயிருக்கிறாரு, நாஞ்சில் சம்பத்து போயிருக்காங்க, அவங்கள அறியாமலையா போயிருக்காங்க? செங்கோட்டையன் போன்றவர்கள் எப்படி வயது முதிர்வு ஏற்படும் பொழுது வாழ்க்கையில் எதையாவது ஒன்று பற்றி கொள்ள வேண்டும். இந்த எஸ் டி சோமசுந்தரம் தொற்றிக் கொண்டு சென்றார் இல்லையா, அது போல ஒன்று தொற்றிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் போகிறார். வயது முதிர்ந்தவர்கள் ஏற்கக்கூடிய முடிவு அறிவுடைமையா இருக்கும் என்று சொல்ல முடியாது. வயதானவர்களும் குழந்தைகளும் ஒன்று. 5 முதல் 7 வயது குழந்தைகளுக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதே அறிவு தான் 70 முதல் 80 வயது இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கும். இவர்கள் வீட்டிலிருந்து பக்குவமாக உணவு உண்டு, குழந்தைகள் சொல்படி கேட்டு நடக்கக்கூடியவர்கள். இவர்கள் நான் அதை செய்வேன் இதை செய்வேன் என்று சொல்லிவிட்டு பல கட்சிகள் தாவுகிறதுக்கு காரணம், அங்க ஒரு பதவி கிடைக்குமா, அங்க ஒரு சிம்மாசனம் கிடைக்குமா, ஓய்வா உட்கார்ந்து உண்ணலாமா, அனுபவிக்கலாமா என்பதற்காக போகக்கூடியவர்கள். செங்கோட்டையன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுக்கே திட்டம் வகுத்து கொடுத்தவர், பிரச்சாரத்துக்கு திட்டம் வகுத்து கொடுத்தவர். அவ்வளவு தூரம் எம்ஜிஆர் காலத்துல இருந்து பயணப்பட்டு வந்த ஒருத்தர் எதுவுமே யோசிக்காம எடுத்தங்கவுதான் போய் அதுல போய் சேர்ந்த வேண்டிய அவசியம் கிடையாது. நாஞ்சில் சம்பத் அவர்களும் பாத்தீங்கன்னா பல கட்சி மாறியவர், கடைசியா போய் தாவேக்கால போய் இணைஞ்சிருக்கிறாரு. அப்படின்னும் போது இவங்க எல்லாம் எதுவுமே யோசிக்காம போய் சேர்ந்திருக்கிறாங்க, குழந்தைகள் மாதிரி யோசிக்கிறாங்க, சிந்திக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. அது உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன், நாஞ்சில் சம்பத்திலிருந்து ஆரம்பிக்கிறேன். நாஞ்சில் சம்பத் ஒரு பேட்டியில் சொல்கிறார், நான் வருமானம் இல்லாமல் இருக்கிறேன். ஒரு நடிகர் தன்னுடைய படத்தில் நடிப்பதற்காக அவரை அழைத்தார். நான் என்னுடைய காசு இல்லை, எனக்கு ஒரு 4,80,000 ரூபாய் எனக்கு தேவைப்படுகிறது, அதை கொடுப்பதா இருந்தால் நான் நடிக்க வருகிறேன் என்று சொன்னார். ஏனென்றால் மேடையில் பேசுவது மட்டும்தான் எனக்கு வாழ்க்கை, அதை தவிர எனக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது, அதற்கு எனக்கு பணம் கொடுப்பார்கள், நான் பேசிவிட்டு வருவேன், என் குழந்தை குட்டிகள் அதை வச்சு வாழும் என்று அவர் சொல்லியிருந்தார். பிறகு அந்த நடிகர் தயாரிப்பாளர்கிட்ட போய் அனுமதி வாங்கி கொண்டு அந்த பணத்தை வாங்கி கொண்டு அந்த படத்தில் நடித்தார், ஒரு தந்தையாக நடித்தார். அவரே சொல்லியிருக்கிறார், வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். 2வது ஒரு பேட்டியில் தாவேகாவுக்கு நீங்கள் போவீர்களா என்று கேட்டார். நான் தாவேகாவுக்கு போக மாட்டேன், அவர்கள் அழைத்தால் போவேன், எனக்கு என்ன சம்பளம் என்ன பதவி என்று தெரிய வேண்டும், நான் வீட்டில் உட்கார்றதுக்கு அங்கே போய் உட்கார்றதுக்கும் வித்தியாசம் இல்லை, அங்கே போய் எங்கேயுமே உட்காருவேன், எனக்கு அங்கே அலுவலகமே கிடையாது என்று சொன்னார். பிறகு அவருக்கு ஒரு அலுவலகம் தருவதாக சொல்லி அவரை அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு அங்க ஊதியம் கொடுப்பார்களா இருக்கும்.
ஊதியம் இல்லாமல் அவர் வேலை செய்யக்கூடியவர் அல்ல. அதே போல் நான் செங்கோட்டையனுக்கு வருகிறேன். செங்கோட்டையனுக்கு சில வாக்குறுதிகள் வழங்கப்பட்டது. செங்கோட்டையன் சில விஷயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டார். எனக்கு என்ன பதவி தருவீர்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் போன்றவர்கள் யாராலும் விஜய்க்கு ஒரு ஓட்டை கூட அதிகமா வாங்க முடியாது. என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க? விஜயால் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏனென்றால் சொந்த வீட்டிலேயே புறந்தள்ளப்பட்டவர் தான் செங்கோட்டையன். அவருக்கு அவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்குமானா இருந்தால் அதிமுகவினுடைய எடப்பாடி அவரை வெளியே அனுப்பியிருக்க மாட்டார், கட்சியை விட்டு அனுப்பியிருக்க மாட்டார், துரத்தியிருக்க மாட்டார். கட்சியை விட்டு துரத்தப்பட்டவர், விரட்டப்பட்டவர் இன்னொரு கட்சியில போய் சாதிப்பாரா இருந்தால் எப்படி சாதிக்க முடியும்? அதிமுக அவர் நிலையில் நிறுத்திருக்கலாம். அவருக்கு அவ்வளவு செல்வாக்கு இருந்தால் அதிமுகவை திமுகவினுடைய பிரதான எதிரியாக மாற்றி திமுகவுக்கு பெரிய சவாலை கொடுத்து அதிமுக ஒரு பெரிய வெற்றி அவர் உண்டாக்கி இருக்க முடியும். அதை விட்டு விட்டு நான் விஜய்க்கு போய் அவரை சாதிச்சுக் கொள்வேன், அவரை நான் முதலமைச்சராகுவேன் சொல்லி வந்து விட்டேன் சொன்னால் அது நம்ப தகுந்த விஷயமா அது இருக்காது. கண்டிப்பாக. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா தாவேகா வந்த நாள்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஆளும் கட்சியான திமுக வந்து கடுமையான விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. நிர்வாக சீர்கேடுகள் அதிகமா இருக்குது, ஊழல் அதிகமா இருக்குது அப்படின்ற மாதிரி. அதிமுக பெரிய அளவுல அவங்க விமர்சிக்கிறதாக தெரியவும் இல்லை. கொள்கை எதிரியாக பாஜகவை வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக கிட்ட ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு போக்கை கடைபிடிப்பதால் அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் இருக்குமோ, ஒருவேளை வந்து அதிமுகவோட பீட்டிமா இருக்குமோ? இங்கு அரசியல் கட்சிகள் எல்லாருமே ஒருவருக்கு ஒருவர் ஒத்து பேசி, நீங்கள் அதை செஞ்சு கொள்ளுங்கள், நான் இதை செய்து கொள்கிறேன், நீங்கள் அங்கே நின்று கொள்ளுங்கள், நான் இங்கே நின்று கொள்கிறேன், நீங்கள் என்னை இப்படி திட்டுங்கள், நாங்கள் உங்களை அப்படி திட்டுகிறோம். இது எழுதப்படாத ஒரு ஒப்பந்தங்கள் கட்சிகளுக்கு இடையே நிலவுகிறது, யாருக்கும் தெரியாது. ரெண்டாவது கேட்டீங்க, ஏன் அதிமுகவை டார்கெட் பண்ணலன்னு கேட்குறீங்க. அதிமுக ஒன்றும் பதவியில் இல்லை. அதிமுகவை தாக்கி அதிமுக எதிர்த்து பேசுறதுக்கு அதிமுகவோட எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லாத ஒன்றுடன் போய் மோதுவதை விட எல்லாம் இருக்கக்கூடிய ஒருவரை எதிர்ப்பதால் தானே பேர் கிடைக்கும். திமுகவிடம் எல்லாமே இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, கட்சி இருக்கிறது, பல கட்சிகளுடைய கூட்டணி இருக்கிறது, ஏகப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சியாகவும் அது திகழ்கிறது. அப்படியானால் அதை எதிர்த்தால் தான் அவருக்கு பேர் எடுக்க முடியும். அதை எதிர்க்காமல் வேற யாரும் எதிர்ப்பது? அவர் எதிர்க்கிறதுக்கு வேற இங்க யாரும் இருக்கிறார்கள்? இப்ப திமுக வந்து கடுமையா எதிர்க்கிறாரு இல்லையா? விஜய் அவர்கள் வந்து ரொம்ப எதிர்க்கிறாரு, ரொம்ப எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. இப்ப வர்ற ஜென்ரேஷன், இப்ப இருக்கிற அந்த 2K கிட்ஸ் எல்லாம் வந்து பாக்குறாங்க, முதல் முறை எப்பதான் ஓட்டு போட போறேன் அப்படின்னு. இப்போ விஜய் சொல்றது உண்மையா இருக்குமோ? இவ்வளவு தூரம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, திமுக இவ்வளவு தூரம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குதா, மக்களுக்கு எதுவுமே செய்யலையா? இந்த மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை ஏற்படுத்திடாதா? எந்த வழிகாட்டுதலையும் ஒருவருடைய பேச்சினால், ஒருத்தரை எதிர்ப்பதால், ஒருத்தரை ஆதரிப்பதால் தாக்கத்தை யாரிடமும் உண்டாக்க முடியாது. நீங்க விஜய் கட்சியோட தொண்டர்கள் பேசுனதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? தொண்டர்கள் என்பது இவர்கள் காமிக்கிறது நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீர்கள், ஊடகங்களில் பார்த்திருப்பீர்கள். ஒரு 5 பேரை போய் பேட்டி எடுப்பார்கள். இந்த 5 பேர் உலகத்தின் அளவு அல்ல. இந்த 5 பேர் உலக மக்களின் பிரதிபலிப்பு இல்லை. மக்கள் என்று இவர்கள் சொல்லக்கூடிய எல்லாருமே 5 பேர் 6 பேர் மைக்கை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள். நீங்கள் விஜய் பற்றி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க. இந்த தமிழ்நாட்டு எலெக்ஷன்ல அப்படி சொல்ல முடியாது. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்றால் ஒரு குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திமுகவுக்கு தானே எல்லா ஓட்டு கிடைக்கும். ஒன்றுமே செய்ய போகாதவர் இனி செய்வேன் என்று சொல்கிறார் விஜய். செய்து கொண்டிருக்கிறேன் சொல்லி மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்துதான் பாப்போமே. இப்ப 2 அதிமுக திமுக மாறி மாறி ஓட்டு போட்டு வாய்ப்பு தான் கொடுப்போமே. வாய்ப்பு கொடுப்போம் என்ற ஓட்டாளர்கள் ஒரு மக்கள் எல்லா காலத்திலும் இருப்பார்கள். புதிய கட்சிக்கு ஓட்டு அளிக்க வேண்டும் சொல்லி சீமான் வரும்பொழுது மக்கள் அப்படித்தான், சீமான் வந்து விடுவார் என்று சொன்னார்கள். கடைசியில் அவர் 8% ஓட்டோடு நின்று விட்டார். விஜயகாந்த் வந்து விடுவார் என்று சொன்னார்கள். அவர் 9% ஓட்டோடு நின்று விட்டார். வைகோ திமுகவை விட்டு வந்து விட்டார், இனி அவர் தான் ஆட்சி செய்வார் என்று நினைத்தார்கள். அவருக்கு ஒரு 11% ஓட்டோட அவர் நிறுத்திட்டாங்க. இப்படி புதியவர்கள் வருவார்கள், அவர்களுக்கு ஓட்டு போடுவார்கள். அந்த புதியவர்களுக்கு ஓட்டு போடுறது யாருன்னு கேட்டீங்கன்னா நோட்டான்னு ஒண்ணு இருக்கு. இந்த நோட்டாக்கு வாக்களிப்பவர்கள் எந்த கட்சியுமே பிடிக்காதவர்கள், யாரையுமே மதிக்காதவர்கள், யார் எடுத்தாலும் இவர்கள் அயோக்கியர்கள், கொள்ளையடிப்பவர்கள் என்று கூறக்கூடியவர்கள். அவர்களுடைய ஓட்டு எல்லாமே புதுசா வர்றவங்க தான் ஓட்டு கிடைக்கும். அந்த நோட்டா ஓட்டு விஜய் கண்டிப்பா கிடைக்கும். என்ன சார் நோட்டா கூட தள்ளிட்டீங்க கடைசியில? நோட்டா ஓட்டு விஜய்க்கு கிடைக்கும். மற்றபடி அவருடைய ரசிகர்கள், நான் சொல்றது நான் தான் அடுத்த சிஎம், வீடு தர போறேன், பைக் தர போறேன், 100% ஆக போறேன், எஜுகேஷன்ல எவ்வளவு தூரம் மேனிஃபெஸ்டேஷன் கொடுத்திருக்காரு. இது மாதிரி 1008 விஷயங்கள் நம்ம சொல்லலாம். அதான் வாக்குறுதிகள், நான் மறந்துட்டேன். வாக்குறுதிகள் லட்சம் வாக்குறுதிகள் கொடுக்கலாம். ஆளுக்கு ஒரு வீடு கொடுப்பேன் என்று சொல்லலாம். சொல்லிவிட்டால் நான் ஆளுக்கு ஒரு வீடு கொடுப்பது லட்சியம் என்று தான் சொன்னேன், நிச்சயம் என்று சொல்லலாம். ஆளுக்கு ஒரு பைக் தருகிறேன் என்று சொன்னேன். நீங்கள் யாரெல்லாம் பைக் இல்லையோ அதை நிரூபிக்க வேண்டிய உங்க கடமை. பைக் இல்லாதவர்கள் தனியாக அப்ளை பண்ணவும்,
ம். அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி கட்சிகள் வாக்குறுதிகள் முன்னே, ஓடி ஒளிவது பின்னே. ம். இதுதான் எல்லாருடைய வளமை. அவர் சொல்றதெல்லாம் நம்பி யார் ஓட்டு போடுவா? ம். மக்கள் ஓட்டளிக்க தயாரா இல்லை. ஏனென்றால் கொடுப்பவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ம். இவன் வந்து கொடுப்பான். வந்து கொடுப்பானோ மாட்டானோ. ம். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, நாளைக்கு வந்து நான் தருவேன்னு சொல்றீங்க. அது ஒரு பக்கம் அழிப்பாங்க. தந்துகிட்டு இருக்கணும் ஒருத்தர் பார்ப்பாங்க. தந்துகிட்டுறது நிஜமா, தரப்போறது நிஜமா? ம். ம். இந்த வாக்காளர்கள் மனதில் ஊசலாட்டம் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஊசலாட்ட வாக்காளர்கள் ஓட்டு அவருக்கு கிடைக்காது. ம். கண்டிப்பா. அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப கொடுப்போம், பெண்களுடைய பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம், சட்டம் ஒழுங்கு கண்டிப்பாக நிலைநாட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றத எடுத்துக்க முடியுமா? ஓரளவுக்கு சட்ட ஒழுங்கு சரியில்லாமல் போறதுக்கு காரணம் இருக்கு. ஏன்னா சமூக சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. ஒரு 14 வயசு பையன் ஆசிரியர் போய் கத்தியால குத்திடுறான். இது அவனுடைய அன்றைக்கு ஏற்படக்கூடிய கோபம், கொந்தளிப்பு. ஒரு இன்மெச்சூர்டு ஒரு பெர்சன் வந்து ஒரு பெண்ணை கையை பிடிச்சி எடுத்துடுறான். இது போன்ற சமூக பாலின பிரச்சனைகள் எல்லா ஆட்சியிலையும் எல்லா காலங்களையும் நடந்துகிட்டே இருக்கும். இது திமுக ஆட்சியில் நடக்குது, அதிமுக ஆட்சியில் நடக்கல, காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கல சொல்ல முடியாது. இது எல்லா இடத்திலும் நடக்கும். ஆனால் ஒரு வாக்குறுதி கொடுக்குறா, நடக்காம பார்த்துக் கொள்வேன். நடக்காமல் பார்த்துக் கொள்வேன் என்பது வேறு, நடக்கும்போது என்ன செய்வார் என்பது வேறு. அதுக்கான தண்டனை இப்படி செய்வேன் என்று அவர் சொல்லவில்லை. நான் அவன் கையை வெட்டி விடுவேன், அல்லது அவனுக்கு 10 வருட ஜெயில் அடிப்பேன், சிறை தண்டனை அளிப்பேன், அதெல்லாம் சொல்லல. தடுப்போம். இந்த தடுப்போம்ங்கிறது ஒரு ஜாலக்கான பாலிசான வார்த்தை. நான் தடுப்போம் என்று சொன்னேன், முயற்சித்தே நடக்கவில்லை. இது இப்படி தப்பித்துக் கொள்ளலாம். அப்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையில பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். எந்த ஆட்சியிலையும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். அதை கடந்துதான் மனிதர் வாழ வேண்டும். அதை தடுக்க வேண்டியது அரசாங்கம் தடுத்து கொண்டே தான் இருக்கும். எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடினார், திட்டம் போட்டு திருடர் கூட்டம் திருடிக் கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. அப்புறம் சொல்லுவாரு, திருடனா பார்த்து திருந்தாவிட்டா திருத்தை ஒழிக்க முடியாது. யார் திருந்தணும்னா தவறு செய்யறவன் தான் திருந்தணும். எவ்வளவு சட்டம் இருந்தாலும் தவறுகள் நடக்கும். அதை யாராலையும் வந்து அப்படி பியூரிட்டியான உலகமா மாற்ற முடியாது. கண்டிப்பாக. இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்ச முக்கியமான ஒரு கேள்வி என்னன்னா, திராவிடம் தமிழகத்திற்கு என்ன செஞ்சது? திராவிட கட்சிகளெல்லாம் தமிழகம் வீழ்ந்தது, திராவிடத்தால் தமிழகம் வீழ்ந்ததுன்னு சொல்லிட்டு இப்ப இருக்கிற பாஜகவில் வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நீங்க இத்தனை வருஷம் பார்த்திருக்கிறீங்க, திராவிடத்தால் தமிழகம் வாழ்ந்ததா வீழ்ந்ததா? ஒரு விஷயம் உண்மை, திராவிடத்தால் பயன் அடைந்தார்களா வீழ்ந்தார்களா என்று கேள்வி வச்சிருந்தா திராவிடத்தால் வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். இன்று அகில இந்திய அளவில் படித்து முன்னேறியவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் முதல் மாநிலமாக தமிழகமும், அடுத்த மாநிலமாக கேரளாவும், 3வது மாநிலமாக கர்நாடகாவும் இருக்கிறது. 4, 5க்கு போறதான ஆந்திரா போன்ற மாநிலங்கள் வருகின்றன. அப்படியானால் இங்கு கல்வி எந்த அடிப்படையில் கிடைத்தது? ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்திலிருந்தும் சரி, ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்தவனும் சரி, ஒரே மாதிரியான படிச்சு முன்னேறக்கூடிய வாய்ப்பு தமிழ்நாட்டில் தான் கிடைச்சிருக்கு. நீங்க என்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரிசாவில் பாத்தீங்கன்னா இன்னும் சாப்பாட்டுக்கு இல்லாம, கல்வியவே இல்லாம அவங்க எல்லாம் தமிழ்நாட்டில் வந்து பிழைக்கக்கூடிய அளவுக்கு வராங்க. அப்ப தமிழ்நாடு பலருக்கும் உணவளிக்கக்கூடிய மாநிலமா மாறிடுச்சு. அப்ப அது திராவிட ஆட்சியில் தான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் கூட இப்படி வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்கள் லட்சக்கணக்கான பேர் வந்து இங்க பிழைக்க வரல. அப்படியானா இந்தியா முழுக்க உள்ள வறுமைக்கு இடம், அந்த வறுமையெல்லாம் தீர்க்கிற ஒரு இடமாக மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. அது தன்னால உற்பத்தி ஆச்சா, ஆட்சியாளர் செஞ்சாங்களா, அந்த கேள்விக்குள்ள போறது கொஞ்சம் கடினம். ஏன்னா ஆட்சியினுடைய திட்டங்கள் அதுக்கு ஒரு காரணமா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது திராவிட மாடலுங்கிறது இந்த நாட்டுக்கு தேவையான விஷயத்த அது செஞ்சிருக்கிறது தான் நான் கருதுறேன். அப்படின்னா கூட பாருங்க சார், இப்ப நிறைய இடத்துல கனிமொழி அவர்களே சொல்லியிருக்காங்க, இளம் விதவைகள் நிறைய இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகமாக இருக்கிறது. நிறைய இந்த போதை ஆகட்டும், இல்லை குடிப்பழக்கம் ஆகட்டும், மதுக்கடைகள் ஆகட்டும், அதெல்லாமே கூட பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே அடிமைப்பட்டு கிடக்கு இந்த இளைய சமுதாயம். இப்போ உங்க ஜென்ரேஷன் ஆகட்டும், என்னோட ஜென்ரேஷன் வரைக்குமே ஓகே, இதுக்கு அடுத்து வர ஜென்ரேஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா இருக்குது. சோசியல் மீடியால பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஸோ இந்த நிலைமை வந்து இதுக்கும் காரணம் திராவிடம் தானே காரணம்? இன்று ஒரு செய்தி, ஒரு தவக தொண்டன் ஒரு போலீஸ் அதிகாரியை கையை கடித்து விட்டான். ஆமா. ஏன் கையை கடித்தான்? அவர் தள்ளுகிறாரு, விலைக்கு விடுறாரு, அவனுக்கும் அவருக்கும் பிரச்சனை. அவனுக்கு சட்டன்னு தோன்றுவது கடிக்கிறது. இதுக்கு முன்னாடி எல்லாம் போலீஸ்காரன் தள்ளு முள்ளுன்னு தான் சொல்லுவாங்க. இது அடி, அடிதடி, கடி. இந்த புத்தி தவக தொண்டனுக்கு வந்து நான் சொல்லவில்லை, இளைஞர்கள் மத்தியில் இருக்கு.
இதுக்கு குடிதான் காரணம் அப்படின்னு இல்லை, நிறைய மாறிடுச்சு. குழந்தைகள் வளர்ந்துகிட்டு வர விதம், ஒரு பேரண்ட்ஸ் தாய் தப்பம் சொல்றாங்க, என் பையன் நான் சொன்னா கேட்க மாட்டாங்க, ஏமா நீ அவனை கண்டி கொடு, ஐயோ கண்டிச்சா கோச்சுக்குருவாங்க, ஏதாவது சொன்னா செத்து போயிருவாங்க. ஐயோ, இப்படி சொல்ற பேரண்ட்ஸ் தன்னுடைய பொறுப்பை விட்டு விலகி போற பேரண்ட்ஸும் பொறுப்புக்கே உட்படாம யாருக்குமே கட்டுப்படாம வாழக்கூடிய பையங்களாக பிள்ளைகளும் வந்துருச்சு. இதை கால சூழ்நிலையை மாத்தணும். நீங்களும் நானும் தான் அறம் எடுத்து சொல்லணும். இப்படி காலம் இருக்கு. இதுக்கு தாவக காரணம், டிஎம்கே காரணம். அது இல்ல, போதை பழக்க வழக்கங்கள் அதிகமாயிடுச்சு. கட்டுப்படுத்துவதற்கு அப்படி என்னதான் எடுத்தாங்க கவர்மெண்ட் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றே சொல்ல முடியாது. நீங்க குற்றச்சாட்டு எது வேணாலும் சொல்லலாம். அந்த தெருவில் பாருங்க, ஸ்கூல் பக்கத்துலயே விக்கிறாங்க சார். நான் எனக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி அது நடந்தது. ஸ்கூல் பக்கத்துல 40 வருஷத்துக்கு முன்னாடியே கஞ்சா வித்தாங்க. இது போதைங்கிறது அது ஒரு வகை போதை. அதை தேடி மனிதர்கள் போவதும், அது அவர்களுக்கு சேவை செய்யறதுக்காக போதை வியாபாரிகள் உள்ள வர்றதும் இங்க நடந்துட்டு தான் இருக்கும் காலங்காலமா. இது அரசாங்கங்கள் நம்ம அரேபியால வாழல, நம்ம ஜனநாயக நாட்டுல வாடுறோம். இங்க எல்லாம் எடுத்தோம் கவிழ்த்தோன்னு தண்டனை கொடுத்து விட முடியாது. ஒரு கற்பழிப்பு குற்றவாளிக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்ட கற்பழிப்பு குற்றவாளிக்கு அடுத்த கோர்ட்ல விடுதலை கொடுத்துறாங்க. நம்ம நாட்டுல அப்படி இருக்கும் போது அங்கெல்லாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற பிரச்சனையை விஜய் சொல்ல மாட்டார். நான் விஜய்க்கு மட்டும் சொல்லல, பெண்களுக்கு அநீதி செய்யற சமூகத்தை பூராமே தண்டிச்ச குற்றவாளிகளை இன்னொரு கோர்ட்டு விடுதலை செய்யுது. இந்தியா முழுக்க இருக்கு. ஆனா வெளி நாடுகள்ல அப்படி கிடையாது. நீங்க அரேபியன் கண்ட்ரிஸ்ல எல்லாம் போனீங்கன்னா அப்படி இருக்காது. ஆனா அது மாதிரி சட்டங்களுக்கு கொண்டு வர முடியுமா? ஒழிக்கலாம். அது மாதிரி சட்டம் வேணும். உடனே மனித உரிமைகள் வந்துடும். இந்த மாதிரி சட்டம் கொண்டு வந்தா மனித உரிமைகள் வந்துடும். ஒரு நாய், ரோட்ல போற நாய் கடிச்சிருது. கடிச்ச நாய்க்கு ஏன் கல்லெடுத்து அடிச்சான்னா, அடிச்சவனுக்கு சட்டம் பாயுது, அவனை பிடிச்சிட்டு போறாங்க. 1008 பேர் செத்து போயிட்டான் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நாய் கடியால. இந்த நாயை மனித உரிமை, விலங்குகள் காருண்யம் என்ற அடிப்படையில போய் விலங்கு காப்பாளர்கள் நாய்களுக்கு அது மேல இது வைக்கிறாங்க, அளவு மீறி அன்பு வைக்கிறாங்க. ஆனா அது மனிதர்கள் கழித்து மனிதர்களுக்கு எவ்வளவு தொந்தரவு பண்ணுங்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப சட்டம் என்ன பண்ணுது? அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம நீதியே பிறழ்ந்துதான் வருது. அப்படி இருக்கக்கூடிய சமுதாயமா மாறிட்டு இருக்கும் போது, நான் தாவாக்கா என்ன செய்ய போறாரு, ஸ்டாலின் என்ன செய்ய போறாரு, எடப்பாடி என்ன செய்ய போறாரு, சமூகம் இப்படித்தான் இருக்கும். சமூகத்தை மாற்றுவதற்கு நாம் முயற்சி தான் செய்யணும். ஒரே சட்டத்துல சமூகத்தை மாத்திர முடியாது, சீர்திட முடியாது. கண்டிப்பா இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்க அப்படின்னா, பாஜக அப்படிங்கறத தமிழகத்துல காலம் ஒன்றும் விடக்கூடாது. அவங்க இந்துத்துவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க வந்தாங்க அப்படின்னா மதக்கலவரம் ஆயிடும். திருப்பரங்குன்றம் விஷயத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்துத்துவ அமைப்பினர் அவங்க முன்னெடுத்த போராட்டங்கள் தெரியும். திடீர்னு கொடுத்த அந்த கோர்ட் ஆர்டருமே நீங்க பாத்திருப்பீங்க. 5-6 மணிக்கு விளக்கேத்தல அப்படின்னா 6:05க்கு கோர்ட் அவமதிப்பு விளக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ பாஜக உள்ள வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா மதக்கலவரம் ஏற்படும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் திமுகவால கட்டமைக்கப்பட்டு வருது. உண்மையிலேயே அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது திமுக கட்டமைத்தாலும் கட்டமைக்காவிட்டாலும் பாஜக உள்ளே வருவதை யாரும் தடுக்க முடியாது. எந்த கட்சியும் கால் ஊன்றுவதை, ஒரு இடத்தில் ஊன்றுவதை தடுக்க முடியாது. ஏனென்றால் கால் ஊன்றுவதற்காகவே பல விஷயங்களை செய்து கொண்டுதான், முன்னேற்பாடுகள் செய்துவிட்டு தான் வருகிறார்கள். நான் இந்த தெருவில் ஒரு கடை ஆரம்பிக்க போறேன், ஒரு டீ கடை ஆரம்பிக்க போறேன் என்றால் முதல்ல அந்த கடைக்கு ஒரு இடத்தை நான் பிடித்துக் கொள்கிறேன், அதுக்கான அட்வான்ஸ் கொடுக்கிறேன், அப்புறம் அதுக்கான பாத்திர பண்டங்கள்லாம் வாங்கி வைக்கிறேன், அதுக்கு பிறகு டீ கடையை ஆரம்பிக்கிறேன். அந்த கடை ஓடுமா ஓடாதா அதை தான் பார்க்க வேண்டும். கால் நுழைக்கிறதுக்கும் கடையை வைக்கிறதுக்கும் யாரும் தடுக்க முடியாது. பாஜக தமிழ்நாட்டில் கால் வைக்கலாம், கடை விரிக்கலாம். அது ஓடுமா ஓடாதா, அந்த கடை தோற்குமா தோற்காதாங்கிறது மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். மக்கள் அதை அனுமதிக்க மாட்டார்கள். இப்ப இருக்கிற அந்த பாஜக ஆட்சி தொடர்ந்து ஆட்சி பிடிச்சிட்டு வராங்க மத்தியில. சோ அந்த ஆட்சி எப்படி பாக்குறீங்க சார்? எப்படிப்பட்டதாக இருக்குது இந்த ஆட்சி? ஆட்சியினுடைய செயல்பாடுகள் எப்பொழுதுமே அதிகாரிகளை கொண்டது. அதிகாரிகள் தான் ஆட்சி செய்கிறார்கள். அதிகாரிகளுக்கு உத்தரவுகளைத்தான் ஜெயித்து வரக்கூடிய கட்சிகள் வழங்குகின்றன. எந்த கட்சி இல்லாமலே கூட ஆட்சி நடக்கும். ஒரு IAS படித்தவர்கள் தலைவராக இருப்பாங்க, ஆட்சி நடக்கும். கவர்மெண்ட் சிஸ்டம் அப்படிதான். இவர்கள் பதவியில் இருந்து கொண்டு தங்களுக்கு வேண்டிய விருப்பமானதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன கேட்டீர்கள்? பாஜக ஆட்சி எப்படி இருக்குது இந்திய அளவுல? இந்திய அளவுல பாஜக ஆட்சி எப்படி இருக்கிறது என்றால், பாஜக என்ன நினைக்கிறதோ அதை தான் அது செய்யும். நாடு முன்னேறிடுச்சா? நாடு ஒருபோதும் முன்னேறவே இல்லை. முன்னேறும். புதிய இந்தியா பிறந்துருச்சு, டிஜிட்டல் இந்தியா வந்துருச்சு. அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க, டிஜிட்டல் இந்தியா, நேரா இந்தியா, ஹமாரா இந்தியா, ஹம் இந்தியா, ஆம் இந்தியா அப்படின்னு அவங்க இருக்கிற இந்தியாவுடைய எல்லா பேரையும் அவர்கள் அது போட்டுக்கிடுவாங்க.
அது மாதிரி அவங்கள மாதிரி யாராலையும் அந்த மாதிரி பேர் வைக்க தெரியாது யாருக்குமே. இந்த உலகத்திலேயே கட்சிகளுக்கு ஒவ்வொரு செயல்களுக்கும் பேர் வைக்கிறதுல சிறந்தவர்கள் பாஜக. அவர்கள் முதலில் என்ன செய்கிறார்கள், நான் சொன்னேன் அல்லவா, ஒரு கடை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு இடத்துல கடை வைக்க வேண்டாம், முன் தயாரிப்பு வந்து இருக்கிறது. இவர்கள் ஆட்சியை நீட்டிப்பு செய்வதற்கு முன் தயாரிப்பாக சில விஷயங்களை செய்து கொள்கிறார்கள். தங்களுக்கு வேண்டிய நீதிபதிகளை அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு வேண்டிய தேர்தல் அதிகாரிகளை நியமித்துக் கொள்கிறார்கள், தங்களுக்கு வேண்டிய பத்திரிகைகளுக்கு பணம் கொடுத்து தங்களுக்கு வேண்டிய செய்திகளை வெளியிடுகிறார்கள். அப்புறம் ஏன் அவர்கள் வேண்டியபடி நடக்க முடியாது? அவங்க விருப்பப்படி ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கு. நிச்சயமா நடக்கலாம். இது எப்படி கண்டினியூ ஆகுமா இல்ல இதுக்கு முற்றுப்புள்ளி? இதை போல அளவு மீறிய அதிகாரம் படைத்தவர் தான் ஹிட்லர். ஹிட்லருடைய எழுச்சியை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருந்தது. எங்கு திரண்டாலும் மக்கள் ஹிட்லருடைய ஒரு பேச்சு கேட்கறதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தருவாங்க. அவருடைய இராணுவம் மிக வலியது. லட்சக்கணக்கான பேரை ஒரே நாளில் கொன்றார். அப்படிப்பட்ட ஹிட்லருடைய முடிவு எப்படி இருந்தது என்றால் உங்களுக்கு சரித்திரம் தெரியும். தானே தனி அறையில் உட்கார்ந்து தன்னைத்தானே துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை செய்து கொண்டார். வளர்ச்சிக்கு பின் வீழ்ச்சி இருக்கிறது. வீழ்ந்த கட்சி வாழ்வதும் வாழ்ந்த கட்சி வீழ்வதும் உலகத்தில் இயற்கை. காங்கிரஸ் போல ஒரு சிறந்த கட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்த கட்சி இந்தியாவில் இல்லை. பல வருடங்களாக காங்கிரஸ் ஆட்சி செய்தது, ஆண்டது. அந்த காங்கிரஸ் இப்போது எங்கே இருக்கிறது என்று தெரியவில்லை. முட்டி மோதி அது 100 சீட்டுக்கு வந்திருக்கிறது, 99 சீட்டுக்கு வந்திருக்கிறது. இனி அவர்கள் வருவார்களா மாட்டார்களா? இப்போ எங்கன்னா நீங்க நானா, நீங்க என்ன செய்வீங்க நான் என்ன செய்வேன் அப்படிங்கிற போட்டியில் தான் கட்சிகள் போய்கிட்டு இருக்கு. இதுல இவங்களுடைய யுக்திகள் இப்போ சிறந்த முறையில் இருக்கு. பாஜக யுக்திகள் மிகச்சிறப்பா இருக்கு. அதனால அவங்க வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. கண்டிப்பா. எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. வணக்கம்.